பாப்பா நம்ம பாப்பா மாமி நீங்க செம்ம கட்டக்காரி. GT Holidays and the Chennai Mobiles presents Behind Its Kirti Suresh Fans Festival, powered by J. Chandran, Vivo V40 series, Medway Hospital, Twin Birds Leggings, venue partner League Hotels and Banquets Arambakam. பெரிய ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சரி அப்படி தள்ளி உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐயா பாப்பா நம்ம பாப்பா முதல்ல அதுக்கப்புறம் தான் நடிக்கிறது. அதெல்லாம் சொல்ற மாதிரி அரட்டையா இருக்காது மாஸ்டர். இங்க சிங் சவுண்டா மைக்க வேற வச்சிருவாங்க. நாங்க ஏதாவது பேசிடுவோம், அப்புறம் மைக் 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 மாமி நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. மைக் இருக்குமா? ஆமா மாமி நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. அதுவும் இந்த மாமி கெட்டப்ல வரும்போது 2 நிமிஷம் தான் அந்த அப்படின்னு ஆடு மாதிரி கத்துவோம். She's just carried the film on her shoulders. அதுவும் இத்தோடு ஷோல்டர் பாவம். அவங்க ஷூட்டிங் டைம்ல வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு நான் அழகா இருக்கேனா இப்படி இருக்கேனா அப்படிதான் கேட்டுனே இருப்பாங்க மேம். 24 மணி நேரம் பொண்ணா அடக்கமா மண்டே உடைச்சிருவேன். நான் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் ரகு தாத்தா ஓ ஏக் காவ் மே ஏக் கிசான் அந்த தாத்தா வந்து எங்க அப்பாவை கலாயப்படுறா, கோஷன்லாம் போடுற ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு, வேலை இன்க்ரிமெண்ட் வேணும்னா வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதுறியே என்னடா நியாயம் அதுன்னு ஒரு தாத்தா தானே சொன்னாரு. ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகு தாத்தா. கீர்த்தி சுரேஷோட நடிச்சது எப்படி இருந்தது, அப்புறம் அந்த ரகுதாத்தா படத்தை பத்தி? டெஃபினெட்லி மாஸ்டர். கீர்த்தி எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ண போகிறோம். முன்னாடி அங்கே இங்கே பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஹலோ சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஆமாம் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சரி அப்படி தள்ளி உக்காந்துருந்தோம். ஒரு 2 நிமிஷம் ஆர்டிஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐயா பாப்பா நம்ம பாப்பா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு ஒர்க் வித். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சீன் கொடுத்ததும் வீல் டிஸ்கஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இந்த சின்ன குழந்தைங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஷீ ஆல்சோ ஆக்செப்ட்ஸ். நம்ம ஒன்று சொல்லும் போது ஷீல் ஆக்செப்ட் இப்படி பண்ணலாம். மாமி தான் கூப்பிடுவான் படத்துல மாமி அப்படி பண்ணலாம் மாமி அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் வித் கீர்த்தி. எனக்கு இடையில வேற எப்பாவது மேம்க்கு மெசேஜ் பண்ணும்போது மேம்ங்கிறது மாதிரி மாமின்னு வந்துடும். சாரி மேம். நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அரட்டை அடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? நிறைய அரட்டை அடி ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன், நாங்க கேட்டுக்கிறோம். முதல்ல அரட்டை அடிப்போம், அதுக்கப்புறம் தான் நடிக்கிறது. அதெல்லாம் சொல்ற மாதிரி அரட்டையா இருக்காது மாஸ்டர். ஆனா என்னன்னா இங்க சிங் சவுண்டா மைக்க வேற வச்சிருவாங்க. நாங்க ஏதாவது பேசிடுவோம், அப்புறம் மைக் 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 லைவ் வேற. ஆமா, அதுக்கப்புறமா மைக்க கழட்டி இல்லைன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஞாபகம் பயங்கர விழுந்து விழுந்து சிரிச்சது ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஐயோ இது சொல்லாமா, இதெல்லாம் சொல்லாம தெரியல, தப்பா நினைக்காதீங்க ஆடியன்ஸ். ஸோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. அங்கேருந்து கீர்த்தி கூப்பிட்றாங்க. நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். மாமி என்ன நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. இது சொல்றதுக்கு என்ன இருக்கு? கரெக்ட் தான், மாமி பயங்கர கட்டையா தானே இருக்கீங்க. மைக் இருக்குமா? ஆமா மாமி நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு சொன்னதுதான். பிகாஸ் மேம் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இங்கே பார்த்துருக்கேன், பட் நேரில் பக்கத்தில் பார்த்ததில்ல. அண்ட் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐ தாட் ஷீ இஸ் வெரி குட். ஷீ இஸ் மெயின்டைன்ட் ஸோ வெல். ரொம்ப அதுவும் இந்த மாமி கெட்டப்பில் வரும்போது 2 நிமிஷம் தான் அந்த மேம் அது இதெல்லாம். அதுக்கப்புறமா மாதிரியாக பல பல வார்த்தைகள் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். கீர்த்திட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? she's very genuine and நம்ம ரொம்ப யோசிச்சு எல்லாம் பேச வேணாம். லைக் we can just be ourselves with her. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி she is. So it's very easy to be with her. I think I like that about her. அப்புறம் பயங்கர ஃபுட்டியாவ எனக்கும் கொடுப்பாங்க மாஸ்டர். லஞ்சில் வந்து அவங்க தனியாக ஒரு சமையல் நடக்கும் கீர்த்திக்கு. ஸோ அதில் வந்து நிறைய விதவிதமான பொரியல்கள் வரும். ஸோ அதிலிருந்து ஒரு போர்ஷன் எனக்கும் அனுப்பி வைப்பாங்க.
ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கதை சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கதைன்னா லைக் நான் ஃபேமிலி மேன் சீசன் 2ல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கதை சொல்லும் போது தான் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் ரொம்ப ஃபார்மலாக பேசினேன். கொஞ்சம் என்ன ரொம்ப ஃபார்மலாக நடிக்கிறீங்க, சும்மா சாதாரணமாக பேசுங்க அப்படின்னாரு. ஐயோ இவர் கொஞ்சம் ஜாலி டைப் போல் இருக்குது, நான் பாம்பேயில் தான் வந்திருக்காரு ரைட்டர் அப்படின்றாங்க சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபார்மலாக பேசிட்டு இருந்தேன். என்ன இங்கிலீஷில் பேசுகிறீங்க, தமிழில் பேசுங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே. இல்லை பாம்பேலேருந்து வந்தார், தமிழ் தெரியுமோன்னு இங்கிலீஷில் பேசினேன். ஸோ ஹீஸ் வெரி கேஷுவல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு எக்கச்சக்கம். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு பால் போடுவார், நம்ம கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் அப்போவே ஹீ மென்ஷன் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். பொதுவாக சொல்லுவாங்க இந்த எழுத்தாளர்களுக்கு எல்லாருக்கும் அந்த டைரக்ட் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா தே ஆர் கிரியேட்டிவ் பீப்புள், அவங்க தான் அந்த கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய எண்ணங்களை வந்து ஒரு படத்தில் கொண்டு வரணுன்ற எண்ணம் இருக்கும். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நான் டைரக்ட் பண்ணும்போது உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் சுமனும் சொன்னார், நான் தமிழில் ஒரு படம் பண்ண போகிறேன், ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஒரு நான் கூப்பிடுறேன்னு சொல்லுவீங்களே, அப்புறம் கூப்பிட மாட்டீங்களே அப்படியே மைண்ட் வாய்ஸில் கூப்பிடுங்க சுமன், நான் வரேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. பட் அதே மாதிரி when I heard that he told me that he's starting a film, but immediately I got a call from Mombali saying there is a character அப்படின்ட்டு. லைவ் சவுண்ட் பற்றி சொல்லுங்களேன், எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ல இல்லை ஒரு 2 times பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்தப்பெல்லாம் சிங் சவுண்ட் தானே மேம். ஆமாம் கரெக்ட். ஸோ இப்போ வந்து தான் ஆக்சுவலாக ரிலேட்டிவ்லி புதுசு, அன்னைக்கெலாம் எப்போவுமே சிங் சவுண்ட் தானே. கரெக்ட். எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த லைவ் ஆடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம உயிரை விட்டு டப் பண்ணாலும் எனக்கு என்னமோ ஐயோ அந்த பைலட்டில் இருந்தது நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் இன் டப்பிங், நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் ஆன் பண்ணலாம். we can add some dialogues, especially comical இதுலலாம் we can add lines and all that. அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பட் மற்றபடி சில விஷயங்கள் அந்த லைவில் வர்றது வந்து எனக்கு வந்து உயிரை விட்டு டப் பண்ணாலும் வராது. அது என்னமோ அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ வென் இட்ஸ் சிங்க் சவுண்ட், வென் இட்ஸ் லைவ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் அந்த டைமில் மர்மதேசம், ரமணி வசு ரமணி எல்லாமே லைவில் பண்ணது. ஸோ அதை வந்து டப் பண்ணியிருந்தால் எனக்கு அந்த எஃபெக்ட் வருமானு தெரியாது. அப்படி தான் ஐ சி ரகு தாத்தா ஆல்சோ. குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி டைமிங்ஸ் எல்லாம் அது அழகாக இருக்கும் ஒரு சிங்கில் பண்ணும்போது. இப்போ கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த காமெடி இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதான் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணது இல்லைல்ல. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு படம் பண்ணும்போது செட்டே ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ தேவையில்லாத நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அது எதுவும் இருக்காது. அண்ட் கான்டென்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டென்ட். டைரக்டரும் வந்து ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோன்னா ஹீ இஸ் அப் ஃபார் இட். அதனால் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ மேம் கூட மேம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்லாம் பேசிட்டு பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இந்த ஃபீலே தனி. ஆக்சுவலாக நான் இப்போ இது முடிச்சதுக்கப்புறம், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய அடுத்த படமும் ஒரு காமெடி ஃபிலிம் தான். நெக்ஸ்ட் இயர் பிகினிங் ஒரு தெலுங்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரு காமெடி தான். ஸோ எப்போவுமே அந்த ஒரு ஜோன் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஜானர் ஒன்று பண்ண ஆரம்பித்தா அந்த மாதிரி அந்த ஜானர் ஒரு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அண்ட் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்கள் இந்த படத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு டைலாக் இருக்கா? ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு தான் we can say out some. ஸோ ட்ரெய்லரில் வந்தது ஒன்று சொல்கிறேன், ஏ காம் மே அது கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. இல்லை மாஸ்டர், அது அந்த எங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் அந்த லைன் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏக் காவ்மே ஏக் கிசான் அப்படின்னு டைட்டில் வரும் ரகு தாத்தா அப்படின்றது. ஸோ அது நாங்கள் 2 பேரும் எழுதிட்டு இருப்போம். டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஏ காவ்மே, நாங்கள் 2 பேரும் ஏ காவ்மே அப்படின்னு ஆடு மாதிரி கத்துவோம். ஸோ தட் வாஸ் ஐ திங்க் ஜஸ்ட் ஸ்பாட்ல பண்ணது. ஸோ நல்லா இருக்குது. and then they were laughing. So that was fun. She's just carried the film on her shoulders. அதுவும் இத்ரோடு ஷோல்டர், பாவம். அவ்வளோ பெரிய படத்தை, ரொம்ப பெரிய படத்தை தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ யா, ஸோ அண்ட் சுமன் அண்ட் கீர்த்தி 2 பேருமே ஐ திங்க் they are 2 captains of the ship. So they made the film more fun. ஸோ நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்க்க போகிற அந்த ஃபன் மாதிரி 10 மடங்கு நாங்கள்
ஆன் செட்டு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபில்ம் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். அண்ட் நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது 100% இட் மேக் யூ ஃபீல் லைட். அண்ட் ஷானுடைய மியூசிக் நீங்கள் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. இட் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போகிற மாதிரியான. அதுலேயும் சரண் பாடின பாட்டு எனக்கு எஸ்பிபி சார் 80s பாடின மாதிரியே எனக்கு கேட்குது. சரண் பாடினது. ஆமாம், ஹிஸ் வாய்ஸ் ஜஸ்ட் சவுண்டட் லைக் எஸ்டர் எஸ்பிபி சார். இல்லை அந்த கமெண்ட்ஸ்லேயும் அதுதான் போட்டு. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எப்படி அப்படின்னு சரண் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எஸ்பிசி நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நினச்சது. இட் வாஸ் தட் க்ளோஸ். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்ஷனோட பண்ணப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் தியேட்டருக்கு போனால் 100% என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. அண்ட் the film will also make you think. Thank you so much, sweetheart, and all the best. Thank you. கண்டிப்பா படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். Thank you so much. Thank you. சரி, இந்த கதை எழுதும் போதே கீர்த்தி சுரேஷ் தான் பண்ணணும்னு எழுதினீங்களா, இல்ல எழுதி முடிஞ்ச உடனே இது கீர்த்தி சுரேஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களா? இல்லை, அது நான் பொய் சொல்ல விரும்பல. நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது கேரக்டர்லாம் ஆக்டர்லாம் யோசிக்க மாட்டேன்னா. பட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து விஜய் கரகண்டூர் வந்து சொன்னார், இந்த நல்ல கதை இது நல்லா வந்திருக்கு ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆக்டர் வேணும், ஒரு ஏலிஸ்டர், ஒரு ஸ்டார் வேணும். ஸோ தென் கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க. ஸோ இல்ல நிறைய பேரை செலக்ட் பண்ணீங்க, இல்ல எடுத்தோடனே கீர்த்தி சுரேஷ்னு பிளான் பண்ணீங்க? கீர்த்தி தான், அவங்க சொன்னது கீர்த்தி தான். தே ஹேட் சம், ஐ டோன்ட் நோ இஃப் தே ஹேட் ஆப்ஷன்ஸ். ஆனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன பேர் கீர்த்தி. தென் ஐ செட் ஓகே. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் சானிகாயனம் சேர்ந்து பண்ணாங்க. இவங்க தான் டிஓபி. அது தெரியும், தெரியும். ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்து ஐ சா தட் இந்த யூஷுவல் இல்லை, இந்த கமர்ஷியல் படம்லாம் பண்ணிட்டு சாணி காய்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் படமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி கீன் டு ஒர்க் வித். எப்படி இருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் ஷூட்டிங்ல? நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னீங்க? இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக இருந்தோம். ஹே கீர்த்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி கலாச்சினே இருந்தோம், இன்க்ளூடிங் ஆமினி. ஸோ அவங்க ஷூட்டிங் டைம்ல வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு நான் அழகா இருக்கேனா இப்படி இருக்கேனா அப்படிதான் கேட்டுனே இருப்பாங்க மேம். 24 மணி நேரம் ஜோக் ஜோக் ஜோக். அவங்க அழகா இருக்கணும் நாங்க ஏன் சொன்னோம், அது அவங்களுக்கு உலகத்துக்கே தெரியும் இல்லையா? யாமினி மேம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும். சப்போஸ் இந்த ஷார்ட் வைக்கும் போது கீர்த்தி சொல்லுவாங்க நான் அழகா இருக்கேனா அப்படி இருக்கேனான்னு கீர்த்தி சொல்லிருக்காங்க. அழகா இருக்கேனா நான் கேட்டதே இல்ல. யூ பியூட்டிஃபுல் பேபி. அப்படி சொல்றேன். யாமினி மேம் நீங்க சொல்லுங்க. இட்ஸ் ஃபார்ச்சுனேட் எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் டு கெட் அன் ஆர்டிஸ்ட். அவங்க பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாட் இஸ் டு பி டன் டேரக்டர் பார்த்துப்பாரு. பட் டு ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் தெம் செல்ஸ் அண்ட் டு ஹாவ் கிளாரிட்டி. ஷீஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஹர் ஓன் ஸ்கின். அண்ட் அப்படி இருக்கும்போது மை ஒர்க் பிகம்ஸ் லிட்டில் மோர் ஈஸியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கலாக நான் பார்க்க வேண்டியது மட்டும் பார்த்தாலே போதும். பிகாஸ் அந்த விஷயத்தில் மேம் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ண சாணி காகிதம் அதில் இருந்தாலும் யூ வுட் ஹவ் சீன் her personality and the appearance is completely different from what we are seeing in Raghu Tata. So I am very fortunate to have worked with her again, because when an artist has such a self-confidence and feeling comfortable in her own skin, na technician irkato any technicians in the film, they will find it easier to work. And vidathla we are actually very fortunate. கித்தி உங்ககிட்ட கேட்கணும். டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? சிரிச்சுக்கிட்டாரு அவரே, சிரிச்சிட்டாரு அவரே. ஷூட்டிங்ல ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர பார்த்தாலே தெரியுது, அந்த யூனிட்டே பார்க்கும்போது அழகா இருக்கு பார்க்க. இட்ஸ் a fun set and I think நிறைய காமெடி டைமிங், சென்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி அவர்கிட்ட இருந்து கற்றுருப்பேன் கண்டிப்பாக. பிகாஸ் அவர் வந்து ஹீஸ் அ ஸ்டாண்டப் கொமீடியன் அண்ட் அவர் சில சமயம் சீரியஸாக பேசுகிறாரா இல்லை விளையாட்டாக பேசுகிறாரான்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். சார் ஷூட்டிங்கில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல, இத்தனை நாள் ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாமல் இருக்கும், அது எந்த விஷயமா இருக்கும்? கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது வந்து அன்னைக்கு ஒரு நாளில் வந்து ஒரு 50 ஷாட் எடுத்தோம். ஓ மை காட், ஆல்மோஸ்ட். சூப்பர். அது ஆனால் அன்னைக்கு காமெடி என்னென்னா வந்து ஆல்மோஸ்ட் லஞ்ச் ஹவர் வரைக்கும் ஒரு ஷாட் கூட எடுக்கல, நாட் ஈவன் ஒன் ஷாட். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், ஸோ ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் விட்டேன், சரி ரிஹர்ஸ் பண்ணிட்டேன் நல்லது தானே. ப்ரொடியூசர் பாவம் அவர் வந்து காலில் வெந்நீர் போட்டு வெளில சுற்றிட்டே இருந்தார். என்னடா அடிக்கிறியான்னாரு.
பட் ஃபர்ஸ்ட் டேக் வாஸ் த ஓகே டேக் அண்ட் த என்டையர் யூனிட் அப்லாடட். அந்த லெவல் அந்த அளவுக்குலாம் வந்து பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட். ஏன்னா 44 degrees பாண்டிச்சேரியில் எங்கேயோ ஒரு வீட்டில் 60 பேர் ஒரு வீட்டில். ஸோ இட் வாஸ் ஸோ தட் வாஸ் அ வெரி மெமரபிள். பெரிய விஷயம் அது. நான் ஒரு கேள்விப்பட்டேன், அது உண்மையா தெரியல, லைவ் சவுண்ட் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த படத்தில். அதை பற்றி சொல்லுங்களேன், ஏன்னா அந்த டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைவ் சவுண்ட் ஏன்னா நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது எல்லாமே லைக் இன் ஹிந்தி, ஆல் த சீரீஸ், ஃபேமிலி மேன், ஃபர்ஜி, கன்சன் குலாப்ஸ் எல்லாமே வந்து சிங் சவுண்ட் தான். லைட் சவுண்ட். ஸோ எனக்கு வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ண தெரியாது. ஸோ நான் எல்லாமே நார்மலாக இருக்கும்னு நினச்சி இங்கே வந்தேன். த ஒன்லி இண்டஸ்ட்ரி தட் டஸ் அ லாட் ஆஃப் சிங்க் வந்து இங்கே சவுத்தில் வந்து நம்ம ஊரில் மலையாளம் இண்டஸ்ட்ரி. அவங்க ஆல்மோஸ்ட் 90% லைவ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் இனிஷியலி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் ஈவன் த ஆக்டர்ஸ் அவங்க இஃப் தேர் வெல் ப்ரிப்பேர்ட், தட்ஸ் ஒன்லி திங். இப்போ யூ கான் சே ABCD 1 2 3 அண்ட் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து என்னென்னா வந்து ஃப்ரம் கீர்த்தி டு MS பாஸ்கர் சார் டு தேவதர்ஷினி மேம் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ நோஸ். ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். என்ன வந்து த என்டையர் காஸ்ட், நாட் ஜஸ்ட் ப்ரைமரி காஸ்ட், எல்லாருமே வந்து கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இட் வாஸ் நாட் தட் மச் ஆஃப் அ சேலஞ்ச். சம்மரில் 44 டிகிரியில் ஷூட் பண்ணும்போது வி டிசைடட், ஏன்னா அந்த ஏசி ஆனகொண்டாலாம் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், ஏன்னா சிங் சவுண்ட். அப்போ வந்து வி செட் லெட்ஸ் நாட் டூ சிங்ஸ். அந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் வந்து வி டிட் ADR டப்பிங் பண்ணோம். ஸோ எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா வந்து எல்லாரும் வந்து சிங் சவுண்டா, ஐயோ ரொம்ப தைரியம் பா உனக்கு. எனக்கு அது புரியல, ஆனஸ்ட்லி புரியல. ஏன்னா வந்து அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள். ஸோ சார் ரவீந்தர் விஜய் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஏதோ லவ் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். இதுதான் பண்றேன். உண்மைதானே அது? உண்மையா சார்? இல்லை, நீங்கள் வந்து அந்த பாடலோட வரிகளை வந்து கூர்ந்து கவனிக்கணும். கால்கட்டு போட காத்திருப்பேனே கல்லூரும் தேனே, அதில் வந்து கால் கட்டுனா என்னங்கிறத வந்து ஐ வாண்ட் விமன் டு திங்க் அபவுட். ஏன் தட்ஸ் அ க்ளூ ஆக்சுவலி. இந்த காலத்தில் வந்து யார் அந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுவாங்க? கால் கட்டு. கரெக்ட். ஸோ அணை போட வந்தேனே whatever. ஸோ அணை போடுறது, கால் கட்டு போடுறதுலாம் வந்து ஆன் பர்பஸ் வி டிசைன் த லிரிக்ஸ் லைக் தட், ஸோ தட் இது ஒரு க்ளூ மாதிரி. ஸோ அண்ட் ரவீந்திர விஜய்ஸ் கேரக்டர் இஸ் வெரி யூனிக். ஐ டோன்ட் வாண்ட் டு இதை ரொம்ப சொல்லி வந்து ஸ்பாய்லர் கொடுக்க வேணான்னு பார்க்குறேன்னா, பட் இந்த கேரக்டர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். ஏன்னா வந்து இட்ஸ் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு கேரக்டர் அது. ஸோ அவன் வந்து என் ஃப்ரெண்ட். அவன் என்னோட மை வைஃப் இஸ் டாக்டர். அவன் வந்து இஸ் an MBBS டாக்டர். நல்லா கஷ்டப்பட்டு MBBS பாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டு நடிக்க வந்துட்டான். ஆமாம். You didn't know? I didn't know that. பாட்டு லைன் எல்லாம் இந்திரா காந்தி செத்துட்டாங்களா? அண்ட் ஸோ அவனை பிக் பண்ண. பட் ஐ ஆல்ரெடி ஒர்க் வித் இன் ஃபேமிலி மேன் சீசன் 2. ஸோ நோண்டுவான், படம் பண்ணா என்ன கூப்பிட்றான்னு. ஸோ போனால் போட்டோன்னு. He's a very good friend. So and he's a great, fantastic, very versatile actor with a theatre background. இதான் நான் சொன்னேன், எது சீரியஸா பேசுவாரு எது காமெடியா பேசுவாருன்னு தெரியும். உங்களுக்கு எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது? விஜய் ரவீந்திர விஜய் இஸ் வெரி குட். அந்த கேரக்டர் ஐ couldn't think of anyone else அந்த கேரக்டர் பண்ணுறது. he aced it. அவரோடதும் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவரோட சில ரியாக்ஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அவரோட ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது என்னோட சஜஷன் ஷார்ட்டு எனக்கு இங்கிறது அப்படியே சிரிப்பு வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவர் பயங்கர டீப்பாக ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கேருந்து சிரிப்பு வரும். இட்ஸ் நாட் ஈவன் சம்திங் அவர் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது இல்லை, பட் அவரோட இந்த ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் எ கிரேட் ஆக்டர், அமேசிங் பெர்ஃபார்மர். சார் பாட்டு லைன் எல்லாம் சொன்னீங்க, உங்கள் மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லாமே. மியூசிக் டைரக்டர் ஷான் நான்லாம் வந்து ஒரு இந்த லூஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேட்டகரி நாங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷான் கிட்ட பேசும்போது வேறு எதுக்காக ஐ வாண்டட் ஒன் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் ஃபார் த சீரீஸ். ஃபோன் பண்ண ஒரு 4 மணி நேரம் பேசணும். அந்த எதுக்காக ஃபோன் பண்ணோம் அதை பற்றி மட்டும் பேசலை.
இஷ்டத்துக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபிலாசபி அது இது எல்லாம் பேசி ஆஃப்டர் ஐ திங்க் 1.5 years I said I want Sean to do it. See, ஷானோட பாட்டெலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இஸ் அ கிரேட் சாங் ரைட்டர். பட் ஆனால் இதில் எனக்கு என்ன பர்டிகுலர் பெருமைன்னா வந்து ஐ திங்க் ரகு தாத்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் ப்ராபப்ளி ஹிஸ் பெஸ்ட் டில் டேட். அண்ட் இட்ஸ் லைக் சில பேர் வந்து எப்படின்னா தேர் யூஸ் டு ஒர்க்கிங் இன் ஒரு பர்டிகுலர், நான் இப்படி தான் பண்ணுவேன். புதுசாக யாராவது வந்து என்ன மாதிரி ஒரு லூஸ் வந்துச்சுன்னா வந்து கேட்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஹி ஆல்சோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு என்னத்தில் இப்படி எழுதி வச்சுருக்கீங்களே நம்ம வச்சு செய்கிறோம்னு சொல்லி ஸ்கோர்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து இனிஷியலி வந்து ட்ராமா கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக கேரக்டர்ஸ் இருக்கும்போது வந்து ஸ்கோரும் ட்ராமேட்டிக்காக இருக்கும். நான் சொன்னேன் ஷான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கேரக்டர்ஸில் கலாய்க்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். You will see it when you watch the film. He's absolutely he's a genius. சார், பொண்ணுங்கன்னா அடக்கம் ஒடுக்கம் இல்லாமல்னு ஒரு டைலாக் எழுதுனீங்க. ஆமாம், அது எப்படி சார்? அது வந்து பயங்கர ஹை கிரியேட் ஆச்சு, அது மண்டையை உடைச்சிட்டு வந்தானே ஹைப் ஆச்சு. இல்ல ஐசா ஓகே, இது ஒன்லி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். என்ன இது ஆம்பளை மாதிரி பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலையா உங்க ஒய்ஃப்? நான் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் இல்ல அது ஆனா கீர்த்தி ஷூட்டிங்ல நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப தெரிஞ்சிச்சு. இப்படிதான் இருக்கணும் டைரக்டர், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல டைரக்டர்னா வந்து அப்படியே பயங்கர ரெண்டு கொம்புலாம் இல்லையே, டைரக்டரும் வந்து ஒரு மனுஷன் தானே. டைரக்டரும் தெரியுது ரெண்டு கொம்பு. அந்த அந்த டைலாக் சொல்லுங்க சார், எப்படி எப்படி எழுதுனீங்க? திடீர்னு அந்த தாட் வந்தது என்ன? இட்ஸ் a period film, 1970s நடந்த ஒரு கதை இது. ஸோ எப்பவுமே சொல்ற விஷயம் தானே, லைக் பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஐ மீன் ஐ எம் நாட், த பாயிண்ட் இஸ் நாட் த லைன் எக்ஸிஸ்ட், அந்த லைன் இருக்கு. பட் அந்த லைனுக்கு கவுண்டர் இருக்கு தெரியுமா? பொண்ணா அடக்கமா மண்டே உடைச்சிருவேன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஐ மீன் மை வைஃப் அப்ரூவ்ட் இட் பிகாஸ் ஆஃப் தட். ஓ, மண்டே உடைக்கிறதுல இருக்கா? ஓகே ஓகே. ஸோ உங்க டிஓபி பத்தி பேசலாமே. அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ரொம்ப சைலண்டா, ரொம்ப ஷை டைப், பேச மாட்டாங்க, ரொம்ப ஷை டைப். அந்த பசி இருக்கு, நம்ம வந்து நல்லா பண்ணணும் அந்த வெரி. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு, நான் வந்து பயங்கரமா ட்ரபிள் விட்டேன். உங்க கூட ட்ரபிள் எங்க கூட ட்ரபிள் இல்லை. இருந்தாலும் வந்து படம் கடிச்சு இந்த படத்தை நான் முடிக்கிறேன்டா, முடிச்சு தாண்டா நான் அப்புறம் பேசலாம்டா, அந்த லெவல்ல வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ ஐ திங்க் ஷி டிசர்வ்ஸ் பெரிய விஷயம். ஆக்சுவலி all the accolades that are going to come our way. அந்த கிரியேட்டிவ் கான்ஃப்ளிக்ட் வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட். அந்த கிரியேட்டிவ் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் தான் வில் கம் அப் வித் சம்திங் ஈவன் பெட்டர் ஃபார் த ஃபிலிம். ஆனால் த கான்ஃப்ளிக்ட் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபிலிம். ஸோ இன் தட் வே இட் வாஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் இட் வாஸ் அப்சல்யூட்லி நெசசரி இஸ் வாட் ஐ ஃபீல். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல அது there is a quote இங்கிலீஷ்ல வந்து, if you and I agree on everything, one of us is unnecessary. So on that especially in this the creative differences இருக்கிறது வந்து it's healthy. I mean to a point it's definitely healthy like she said. And but yeah, she's what do I say, she's very very hard working, and that's the most important quality for a writer, director or a technician or even an actor. இந்த டைட்டில் எப்படி இந்த டைட்டில் வைக்கணும்னு நீங்கள் இது பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைட்டில். ரகு தாத்தான்னு சொல்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் டைட்டில். ஐ நோ. இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கொடுத்த மார்க்கெட்டிங் வரம். படம் பேர் என்ன மச்சான்? ரகு தாத்தா. ஓ, ஏக் காவ் மே ஏக் கிசான் ஆந்திர. ஸோ அந்த படம் எதை பற்றி, அதில் என்ன மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ மீன் ஜென்ஸிக்கு புரியாது, பட் மற்றவங்களுக்கு புரியும் நம்புறேன் நான். பட் இதுதான் கதைன்னு யோசித்த உடனே என் ஃப்ரெண்டு கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருக்கான், கன்னியாகுமரி பையன். அவன் வந்து பெங்களூரில் மீட் பண்ணும்போது, சாரி சென்னையில் தான், திருவாமியூரில் வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் வீட்டில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னால், மச்சான் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை கலாயப்படுறா, டேய் வெளியில் போய் வந்து கோஷம்லாம் போடுற இந்தி திணிப்பு ஒழிகன்னு, ஆனால் வேலை இன்க்ரிமெண்ட் வேணுன்னா வந்து இந்தி எக்ஸாம் எழுதுறியே, என்னடா நியாயம் அதுன்னு ஒரு கலாச்சாரம்னு சொன்னான். இது வந்து ஆல்மோஸ்ட் 12 years பேக், மேபி 14 years பேக், தெரியல. அவன் சொன்னப்போ சொன்னேன்னா, மச்சான் கண்டிப்பாக படம் பண்ணுறேண்ணா இந்த கதையை வச்சு.
படம் பேர் என்னடா ஆக்க போகிறாங்கன்னா தாத்தா தானே சொன்னார் ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகு தாத்தா. அங்கே இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் இது. இந்த படத்துக்கு ஒரு மெசேஜ் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. இது ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த படம் பண்ணது வந்து ஏதாவது மெசேஜ் ஏதாவது இருக்கும்ல? இல்லை, எனக்கு மெசேஜ் சொல்கிறவங்களாம் எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு காசும் கிடையாது. மெசேஜ்லாம் இல்லை. எனக்கு வந்து இந்த கதை வேற மாதிரி இருந்தது. அதாவது மேல் லீட் எப்பயுமே வந்து பிகாஸ் ஐம் கை, நான் வந்து கதை யோசிக்கும் போது வந்து ஒருத்தன் இருப்பான் அப்படிதானே எழுதுவோம். பட் யோசனை எவ்வளோ நாள் தான் வந்து லைக் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும். தட் இஸ் போரிங். ஹவு லாங் வில் த கை கீப் கெட்டிங் த கேர்ள்? இட்ஸ் போரிங். ஸோ ரொம்ப நாள் யோசிச்சு ஐ ஃப்ளிப்ட் இட். வாட் இஃப் இட்ஸ் அ கேர்ள்? அங்கே தான் ரகுதாத்தாவே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த த ரகுதாத்தா தட் வி ஹாவ் ரைட் நவ். ஸோ இதில் மெசேஜ்லாம் என்ன கிடையாது, பிகாஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் ப்ரீச்சிங். பட் இதில் என்னென்னா வந்து ஒரு குதர்க்கமான படம் இது. உங்களை ஹோப்ஃபுல்லி உங்களை சிரிக்க வைக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சிரிச்சா மட்டும் போதும், அவ்வளோதான். நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு கீர்த்தி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Behind Odds presents Kirti Suresh Fans Festival. Title sponsor CT Holidays, South India's #1 travel brand, and the Chennai Mobiles, TCM Audi, Awesome Audi. Powered by Jaychandran. இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். Vivo V40 series, Zeiss Portrait, Sopro, Medway Hospital, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Twin Birds Leggings, colors you need, fit you want. Venue partner, League Hotel and Banquets, அரும்பாக்கம்.